அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மற்றும் இடிடிஐ மற்றும் யுனிசெஃப் மூன்றும் இணைந்து பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டம் 4.0 இதில் அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு பள்ளியின் சார்பாக மாணவர்கள் 5 மாணவர்கள் இணைந்து தலைப்பு மூலமாக ஏஐ பவர்டு ஃபிஷ் ஃபைண்டிங் ஃபார் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் இதன் மூலமாக இந்த திட்டம் ப்ராப்ளமானது கண்டறியப்பட்டது. இதில் கூறப்படுவது என்னவென்றால், நமது மீனவர்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சனைகள். அந்த மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மழை வருவதே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, காலநிலை மாற்றம், புயல், வெள்ளம், பல்வேறு விதமான இன்னல்களை நமது மீனவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதை சரி செய்வதற்கான செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றிதான் இந்த ஆய்வானது நடைபெற்றது. மாணவிகள் ஜே ரோசனா, எஸ் மகாலட்சுமி, வி மதிவதனி, பி நிதியரசி, ஆர் ரோஹிணி ஆகிய 5 மாணவிகளும், வழிகாட்டி ஆசிரியர் என் குமார் ஆகிய நானும் பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடகாடு புதுக்கோட்டை மாவட்டம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் கடலில் வந்து பல்வேறு வகையான வாணிகம் செய்திருப்பார்கள். அது மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடித்தல். மீன்பிடிப்பு என்பது ஆரம்ப காலத்தில் பாய்மர கப்பல், அடுத்து கட்டுமரம் இதன் மூலமாக சென்று பல்வேறு வகை மீன்கள் வலைகள் மூலமாக பிடிக்கப்பட்டது. பின்னர் முயற்சி அடுத்த கட்ட நடவடிக்கை நடைபெறும் பொழுது பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் நமது மீனவர்கள் ஆளாகினார்கள். குறிப்பாக ஆழம் தெரியாமல் சென்று விடுவது, வழி தெரியாமல் திசை மாறி விடுவது, நீரினுடைய வெப்பநிலை, மீன்கள் எந்த கடல் பகுதியில் எந்த பரப்பில் காணப்படுகிறது என்பது முதற்கொண்டு தெளிவாக தெரிந்து கொள்ள இயலாமல் இருந்த சூழல் காணப்பட்டது. இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்மளுடைய கடல் எல்லை, இந்திய மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதனால் பல்வேறு விதமான இன்னல்களையும் மீனவர்கள் சந்தித்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதை எவ்வாறு சரி செய்வது என்று சில கருத்துரை நடந்தது மாணவர்களிடையே. பின்னர் நேரடியாக சென்று மீனவர்களிடமே பல்வேறு விதமான நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதையும் கேட்கப்பட்டது. அவர்களும் பல்வேறு விதமான ப்ராப்ளத்தையும் எங்களிடம் கூறினார்கள். அந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறெல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு என்னவெல்லாம் செய்தால் சரி செய்ய முடியும் அப்படின்னு தான் நாங்கள் இதை பார்த்தோம். இப்போ குறிப்பா மீன் வளம் பொறுத்தளவுல நம்ம நிறைய இருக்கும், நிறைய மீன்கள் இருக்குது. இதுல என்னன்னா, சில மீன்கள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அழியும் தருவாயில கூட இருக்கும். அப்ப அந்த மாதிரியான மீன் இனங்களை நாம் முதல்ல பாதுகாக்க வேண்டும். அதுக்கு எவ்வாறெல்லாம் ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, மீனவர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம், அதுதான் எங்களுடைய மெயினான ஒண்ணு. மெயினா சேட்டலைட்டோட பயன்பாடுகள், அர்டினோ பயன்பாடுகள், ஈவன் வந்து திசைகள், ஆழங்கள், வலையினுடைய பயன்பாடுகள், வலை எந்த இடத்துல மீன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு மிக முக்கியமாக காணப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவை பொறுத்தளவுல மீனவர்களுக்கு மிக பயனுள்ளதாக காணப்படும் தட்பவெப்பநிலை, வெப்பம், மீன் வளம், மீன் இனம், மழை முன்னெச்சரிக்கை, புயல் திசை, கடலினுடைய ஆழம், புயலினுடைய வேகம், சுழற்சி, மீண்டும் கரை திரும்புவதற்கான நேரம், அனைத்தையுமே நமக்கு செயற்கை நுண்ணறிவு வழங்குகிறது. ஆகவே இது மீனவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமையும். நமக்கு என்னென்னலாம் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அனைத்து விதமான தரவுகளையும் நாம் வந்து விட வேண்டும். பின்னர் ஒரு ஆப் கிரியேட் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அதே போல பகுதி, எந்த பகுதிக்கு நாம் மீன் பிடிக்க செல்கிறோம், அதே போல அந்த மீனவர்கள் வச்சிருக்கிற அந்த போட், ஷிப், இதுலயும் வந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். மீனினுடைய சென்சார் கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல அதாவது நேரம் மிச்சமாகும். மீனவர்கள் உடனடியாக கடலுக்கு சென்று மீனை பிடித்துக் கொண்டு கரை திரும்புவதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்து ஸ்பீசிஸ் ரெகக்னைசேஷன். ஒரு சில மீன்கள் வந்து நமக்கு போட்டுக்கு வரும்போது உயிருடன் வரும். இப்ப அந்த மீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழியும் தருவாயில் இருக்கும். மீண்டும் அந்த மீன்களை கடலிலே மீண்டும் விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக
இந்த செயற்கை நுண்ணறிவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வெப்பநிலை, காலநிலை, பிஹெச் அனைத்துமே இந்த செயற்கை நுண்ணறிவானது மீனவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். இது எங்களுடைய அமைப்பு. இன்னும் இதை முன்மாதிரி கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்து காட்டுவோம். அதற்கு அடுத்தபடியாக இதுதான் இந்த 2 சென்சார்கள், அந்த உணர்வு சமிக்கைகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதனுடைய பயன்பாடுகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், மீன் வளம் கண்டறிதல், கடலினுடைய ஆழம் அறிந்து இயலும், வெப்பநிலை தெரிந்து கொள்ளலாம், வானிலை, மழை, வெயில் அறிந்து கொள்ளலாம், கடலுக்கு இடையே இருக்கக்கூடிய நாட்டினுடைய எல்லைகளா இருக்கட்டும், திசைகளா இருக்கட்டும், இதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவுதான் நாங்க கண்டுபிடிச்ச ப்ராப்ளம். இதனை நேரில் விளக்கப்படும் பொழுது மாதிரியுடன் நாங்கள் விளக்குகிறோம். இதனால நாங்க நிறைய மீனவர் இந்த திட்டத்தின் காரணமாக நாங்கள் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் காரணமாக மீனவர்களிடம் சென்று பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகளை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எனவே EDII தமிழ்நாடு, யுனிசெஃப், தமிழ்நாடு அரசு பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 4.0 இந்த நிலைக்கு எங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைந்தது. எனவே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.